வெல்கம் டு D2J ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பூ சாப்பிட்றதுனால நமது உடலில் ஏற்படுற நன்மைகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழைப்பூ வாழை மரம் போல் குளம் தழைக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் திருமண வீடுகள், சுப விசேஷ நிகழ்ச்சிகளில் வாழைப்பூவை கட்டுறாங்க. அதாவது வாழை மரத்தை வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே இருக்கும். வாழையோட ஒவ்வொரு பகுதியும் உண்ணத்தகுந்தது. வாழை இலை, வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம். இதில் வாழைப்பூவுக்கு அதிக அளவிலான மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த வாழைப்பூவை வாழை மரத்தின் இதயம் அப்படின்னே சொல்லலாம். ஆங்கிலத்தில் பனானா பிளாசம், பனானா ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழைப்பூவில் முக்கிய மினரல்களான பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், காப்பர், மெக்னீசியம், இரும்பு உள்ளிட்ட உடல் நலனுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இருக்குது. நோய் தொற்றுகளை இயற்கையாகவே குணப்படுத்தும் திறனும் வாழைப்பூவுக்கு உண்டு. இப்போ இதை தனித்தனியாக எந்தெந்த நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு பார்ப்போம். அதில் முதலாவதாக பாக்டீரியாக்கள். மனிதர்களுக்கு உயிரிழப்பையோ நோயையோ ஏற்படுத்தும் பேத்தோஜெனிக் பாக்டீரியாக்கள் பரவாத வகையில் தடுக்கும். எத்தனால் எனும் சாறு வாழைப்பூவில் இருக்குது. மாதவிடையின் போது வயிற்று வலியால் அவதிப்படுவோர் இந்த பூவை வேக வச்சு சாப்பிட அடிவயிற்று வலி குணமாகும். அதே போல் அதிக உதிரப்போக்கையும் குறைக்கும். மாதவிடாய் வயிற்று வலி. தயிரோட இந்த வாழைப்பூவை சேர்த்து சாப்பிடும்போது உடலில் புரோஜெஸ்டிரான் என்னும் ஹார்மோனை அதிகரிக்கும். இதனால் மாதவிடாய் இரத்தப்போக்கு குறையும். சர்க்கரையின் அளவையும் இந்த வாழைப்பூ குறைக்கும். மேம்படுத்தப்பட்ட குளுக்கோஸ் இந்த வாழைப்பூ வெளியேற்றுது. இதனால் சர்க்கரை அளவும் சீராகும். அடுத்ததாக மன அழுத்தத்தை குறைக்குது. வாழைப்பூவில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால கோபத்தை குறைக்கும். மன அழுத்தத்தை தடுக்கும் மருந்தாக இது விளங்குது. இந்த பூவில் பீனோலிக் ஆசிட், டானின்ஸ், ஃப்ளோனாய்டுகள் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது புற்றுநோய் பாதிப்பை தடுக்கும். மேலும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் குறைக்குது. அடுத்ததான் வயதான தோற்றத்தின் வேகத்தை குறைக்குது. வாழைப்பூவில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்குது. இதனால் வயதாகும் தோற்றத்தின் வேகத்தை குறைக்கும். சிறுநீரகம் சீராக இயங்க தூண்டும். வாழைப்பூவின் குருத்துகளை சாப்பிட வலியுடன் கூடிய கிட்னி கற்களையும் கரைக்கும். அதே போல் சிறுநீர் பிரச்சனைகளை தீர்க்கும். எலும்பு சத்தை அதிகரிக்கும். அடுத்ததான் வயிற்று புண்களை ஆற்றும். ஜீரண சக்தியை அதிகரிக்கும். வயிற்றில் புண்கள், வலி இருந்தால் வாழைப்பூ சாப்பிட்டா நீங்கிடும். மலச்சிக்கலை போக்கும். வாழைப்பூவில் அதிக புரதமும் நார்ச்சத்தும் இருக்குது. இதனால் பசியை தூண்டாமல் நீண்ட நேரத்திற்கு பசிக்காமல் இருக்கும். இதனால் உடல் எடையும் குறைய உதவும். அடுத்ததான் எலும்புகளை பலப்படுத்தும் ஆற்றல் இருக்குது. முடி வளர்வதற்கு உதவுது. முடி சீரம், ஆயில்கள், கிரீம்களில் வாழைப்பூவோட சாறு முக்கிய பங்காற்றுது. எலும்பையும் வலுப்படுத்தும் ஆற்றல் இந்த வாழைப்பூவுக்கு இருக்குது. இதில் விட்டமின்கள் ஏ, சி, இ இது எல்லாமே இருக்குது. இதனால் மூட்டு வலி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை குறைக்குது. அடுத்ததான் மூலம் மலட்டுத்தன்மைக்கு அருமருந்தாக இருக்குது. மனித உடலில் உள்ள இரத்தத்தில் சேரும் தேவையில்லாத கொழுப்புகள் சரியாகும். இரத்த ஓட்டம் என்பது சீராகி உடல் நலம் பெறும். வயிற்று வலி சார்ந்த பிரச்சனை உடையோர் வாழைப்பூவனை சமைச்சு சாப்பிடலாம். உடலோட வெப்பநிலையை இது குறைக்க உதவும். மலட்டுத்தன்மை பிரச்சனையால் அவதிப்படுவோர் வாழைப்பூவனை தொடர்ந்து உணவில் சேர்த்துக்கொள்ள நல்ல பலன் கிடைக்கும். இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சோகை சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள், நீரிழிவு நோயாளிகளும் வாழைப்பூவினை எடுத்துக்கொள்ளலாம். மூல பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக வாழைப்பூ இருக்குது. அடுத்ததாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள். வாழைப்பூவில் பாலிஃபினால் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கு. இது உடலில் உள்ள செல்களை பாதிக்கும். ஃப்ரீ ரேடிக்கலில் இருந்து நல்ல பாதுகாப்பு வழங்கும். அடுத்ததாக தாய்ப்பாலை அதிகரிக்குது. தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு போதிய அளவில் தாய்ப்பால் உற்பத்தி ஆகவில்லை அப்படின்னா வாழைப்பூவை உணவில் அடிக்கடி சேர்த்து வர தாய்ப்பாலோட சுரப்பை அதிகரிக்கும். அடுத்ததாக புற்றுநோய்கள். தொற்றுநோய் முதல் புற்றுநோய் வர மொத்த ஆபத்தையும் நம்மிடம் நெருங்க விடாமல் செய்து இந்த வாழைப்பூக்கள். பெண்களுக்கு இந்த பூக்களை வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம், ஹீமோகுளோபின் பிரச்சனையை இந்த வாழைப்பூக்கள் சரி செய்கிறதோட இரத்த விருத்தியையும் அதிகரிக்க செய்து சிகப்பு இரத்த அணுக்களை பெருக்கவும் இது செய்து. இவ்வளவு அற்புத நன்மைகள் நிறைந்த வாழைப்பூவை வாரத்திற்கு 2 தடவை நம்ம உணவோட சேர்த்துக்கலாம். எல்லாரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.